கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு க்யூட்டான இன்சிடென்ட் நான் பார்த்தேன். என்னன்னா, அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறேன். ஒரு விடிய காத்தால இருக்கும். அப்போ தூங்கி எந்திரிக்கிறேன், ஒரு சத்தம் கீரைன்ட்டு. ஏன்னா ஒரு அக்கா நம்ம தெருவில் கீரை வித்துட்டு போவாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக வித்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா, அப்போன்னு பார்த்தா அவங்க பொண்ணு அப்போ தான் அந்த வழியாக நம்ம தெருவில் தான் ஸ்கூலுக்கு போவாங்க. கரெக்டாக நான் அப்போ ஜன்னல்லேருந்து பார்க்குறேன், அந்த பொண்ணு அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா போயிட்டு வரம்மா, ஸ்கூலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு வரமான்னு சொல்லுது. அவங்க இந்த இருப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா கொடுக்குறாங்க. ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லைம்மா எனக்கு 10 ரூபா போதும், அந்த நீ 10 ரூபா வச்சுக்க, நான் வரேம்மா அப்படின்னு. சரி பாப்பா போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா, சாப்பாடு எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது அந்த அக்காவே அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கீரை வைக்கிறாங்க. எப்படின்னா ஒரு கட்டு 10 ரூபா 15 ரூபா அப்படி இருக்கும். அதையே 5 ரூபா குறைச்சி கொடு, 2 ரூபா குறைச்சி கொடுன்னு கேட்பாங்க வாங்குறவங்க. அப்போயுமே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே நான் பொண்ணுக்கு அந்த பாசம் காட்டல அவங்க என்றைக்குமே அதை குறைச்சதே இல்லை. அந்த சீனை பார்த்தோன்னே நிறையா யோசிக்கிறேன், நம்மளால் அப்படி இருக்க முடியுமாடா அப்படின்ட்டு. ஏன்னா சொல்லப்போ நானே ஒரு செல்ஃபிஷ் தான். எப்படின்னா நான் நல்லா இருக்கணும், நான் வந்து பெரிய ஆள் ஆகணும், நல்லா க்ரோ ஆகணும், அப்படி தான் எல்லாருமே யோசிப்பேன். ஆனால் அந்த கொஞ்சம் கூட குறைய வைக்காமல், அந்த பொண்ணு எந்த குறையும் வைக்காமல் படிக்க வைக்கிறாங்க. புக்கு நோட்டெல்லாம் வாங்கி கொடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் மற்ற பொண்ணுங்களுக்கு மற்ற அப்பா அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த அக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பொண்ணுக்காண்டி தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வாழ்கிறாங்களே. அவங்க இப்போ 5-10 சம்பாதிக்கிறது அந்த பிள்ளைக்காக மட்டும்தான். இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லுங்களேன்? அம்மாவாக இருந்தால் மட்டும்தான் முடியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி லவ் காட்டுறவங்க உங்கள் வீட்லேயும் இருக்காங்க. இருக்கிற வரையும் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் ஷேர் எதுவும் பண்ண வேணாம். உங்கள் அம்மாவுக்கு ஹரிஷ்னு ஒரு பையன் மதர்ஸ் டே விஷ் பண்ணன்னு மட்டும் சொல்லிடுங்க. போதும்.